ஹலோ கேர்ள்ஸ், நான் முன்னாடி அனுப்பின வீடியோவில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இப்போ பாருங்களேன், இதில் அதே தான் மறுபடியும் சொல்கிறேன். WPSல போயிட்டு வெளியில் வந்துடுங்க. ஆல்ரெடி எதில் இருந்தாலும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு blank ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு, இது தெரிலனா பாருங்கள் சொல்கிறேன். இப்போ இங்கே நார்மலாக ஒரு WPS ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில், அவங்க ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபைலையும் காட்டும் அது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் மெயின் பேஜ்லேயே இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா க்ரியேட் ஆப்ஷனில் போங்க. இல்லை உங்களுக்கு மெயின் பேஜ்லேயே அவைலபிளாக இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரியேட் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா இங்கே எக்ஸல் லெசன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா blank ஷீட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா blank-ஆக ஒரு ஷீட் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம கூகுள் கிளாஸ் ரூம்லேருந்து வந்து கூகுள் கிளாஸ் ரூம் போங்க. கிளாஸ் ரூமில் போயிட்டு இந்த டேட்டா செட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் வித் என்ன மெயில் ஐடி இருக்கோ அதில் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டேட்டா செட் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த டேட்டாவை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி செக்மெண்ட்ஸ்லேருந்து என்ன டேட்டா இருக்குதுன்னு பாருங்கள். செக்மெண்ட்டு, கண்ட்ரி, ப்ராடக்ட்டு, நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இப்போ இதை ப்ரெஸ் ஹோல்டு பண்ணிங்கன்னா இது காப்பி ஆகும். காப்பி பண்ணிவிட்டு WPSலோட blank ஷீட்டுக்கு வந்து இதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக்கோ இல்லை ப்ரெஸ் ஹோல்டோ பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன் வரணும். இப்போ மறுபடியும் பேஸ்ட் ஆப்ஷன் போயிடுச்சு, நம்ம வரல. ஸோ மறுபடியும் ஒரு டைம் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி, then come to this sheet, paste. இப்போ எல்லாமே நம்ம டேட்டா இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சா? இப்போ மறுபடியும் இதை ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் ஆப்ஷன்லேருந்து வெளியில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி, ப்ராடக்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு, ரேட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் 4 பாக்ஸஸ் மாதிரி இதில் போயிட்டு இன்சர்ட் ஆப்ஷன்ஸில் போங்க. இன்சர்ட்டில் போனீங்கன்னா ட்ராப் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பைவட் டேபிள் வருது. பைவட் டேபிள் டன் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடும். இதில் வந்து இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணணும், கண்ட்ரி போடுறீங்கன்னா கண்ட்ரி, இந்த இடத்துல என்ன போடணும் அப்படிங்கிறது, நீங்கள் ப்ராடக்ட்னால் ப்ராடக்ட்டு, இங்கே என்ன வரணும் அப்படிங்கிறது யூனிட் சோல்டு, எதை வேணால் போட்டுக்கோங்க. எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ யூனிட் சோல்டு ஆச்சுன்னு அது உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகும்போது அவங்களுடைய தேவைகளை பொறுத்து இது நீங்கள் பண்ணுறது, சரியா? இது நம்மளுடைய ரெகுலர் இதுக்கு கிடையாது. ஸோ இதை எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த பைவட் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த டேபிளோட வேல்யூஸு இந்த எல்லாத்தையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்லேயே வந்து சார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா? இப்போ நமக்கு இந்த பார் சார்ட் மட்டும்தான் வரும். சார்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நிறைய இந்த மாதிரி நமக்கு டேபிள் க்ரியேட் ஆகும். இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட். ஃபஸ்ட்டு பைவட் டேபிள் க்ரியேட் ஆனதும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் சார்ட்டு ஒரே பேஜ் ஒரு அந்த தெரிகிற மாதிரி இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, சரியா? இதை எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் மெயின் ஷீட்டுக்கு போங்க. இப்போ இது தனியாக ஒரு ஷீட்டில் க்ரியேட் ஆகிடும். ஷீட் 3ல் போய் பண்ணியிருக்கு, 4ல். நம்ம ஷீட் 1க்கு போனீங்கன்னா மெயின் டேட்டா இருக்கும். இந்த மெயின் டேட்டாவை நம்ம டேட்டா என்ட்ரி போடும்போது இந்த வேல்யூஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வேலிடேஷன் கொடுக்குறது. ஸோ அதுக்கு நம்ம மினிமம் இவ்வளோ டேட்டா இருந்தால் தான் இதில் என்ட்ரி போடணும், இல்லை என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து இந்த 4 பாக்ஸஸ் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் வந்தோடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டேட்டா வேலிடேஷன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் டெசிமல்ஸ், அந்த எனி வேல்யூஸை கிளிக் பண்ணிங்கன்னா டெசிமல்ஸ் வந்துடும். டெசிமல்ஸ் மினிமம் 3, 4 டெசிமல்ஸ், 7 டெசிமல்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து டேட்டா வேலிடேட் ஆகிருச்சு, அவ்வளோதான். இது ஓகே கொடுத்துருங்க. இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஓகே கொடுங்க, அவ்வளோதான். டேட்டா வேலிடேஷன் டன். இந்த பைவட் டேபிள், சார்ட்டு, டேட்டா வேலிடேஷன் இது 3 தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறீங்க. WPSல வருது. ஸோ எல்லோரும் இம்மீடியட்டாக பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குறேன். தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்கள். குரூப் லீடர்ஸ்
உங்களுக்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அதில் ஒரு குரூப்பும் ஒரு டிஸ்கஷன் பண்ணி இதை பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்கள். ஒரு குரூப்புக்கு ஒன்று பண்ணி அதையே சப்மிட் பண்ணாலும் ஓகே ஃபைன். நம்ம இது பண்ண மாதிரி டீம்ஸ் பண்ண மாதிரி. புரியலைன்னா கேளுங்க.